குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சிவராஜ். நான் புதுசாக ஒரு கேம்ப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன கேம்ப்னா வில்லேஜ் டிஜிட்டல் டீடாக்ஸ் கேம்ப். இந்த கேம்போட மெயின் மோட்டோ என்னன்னா, இந்த ஒரு வீக்கெண்டுக்கு நீங்கள் எங்கேயாவது பார்ட்டி போகலாம், இல்லை பீச் போகலாம், இல்லை வேறு எங்கேயாவது வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண நீங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த கேம்போட மெயின் மோட்டோ என்னன்னா, ஒரு 2 days நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. நேச்சரோட கனெக்ட் பண்ணி நீங்கள் வாழணும். அதாவது உங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் போகிறீங்க, அப்படி இல்லைனா உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் மொபைல் ஃபோனை மட்டும் அந்த 2 நாளில் நீங்கள் தொடவே கூடாது. அதாவது இந்த டிராஃபிக் சத்தத்துலேருந்து உங்களுக்கு ஒரு 2 days இந்த விடுதலை. அதாவது எப்படி இருக்குதுன்னா, நான் அந்த கேம்ப் எங்கே நடக்க போதோ அந்த இமேஜை இதோட அட்டாச் பண்ணுறேன். இந்த டிராஃபிக் சத்தத்தை நீங்கள் கேளுங்கண்ணே. கார் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால் எதுவுமே கேட்கல. வெளியில் போன பிறகு இந்த சத்தத்தை நீங்களே கேளுங்க. நம்ம கேம்புக்கு தேவையான இடம் பார்த்திங்கன்னா இதுதான். அந்த லாஸ்ட்டில் காட்டு ஓரமாக இருக்கு இல்லைங்களா, இந்த செம்மரமும் இந்த எம்டி ஸ்பேஸ் லேண்டு, அப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸு, இதுதான் நம்ம கேம்ப்பு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக நல்லா மைக் வச்சு நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் பறவைகளோட சத்தம் கேட்கும். அவ்வளோ அமைதியாக இருக்கும் இடம். ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் போனீங்கன்னா, ஒரு 8 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கே ஒரு மலை கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு நம்ம சின்னதாக ஒரு ஹில் கிளைம்பிங் மாதிரி போயிட்டு ஒரு 1 day இப்படி போவோம். அடுத்த நாளும் நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாம். கேம்பில் நம்ம என்னென்ன பண்ணுவோம்னா, காலையில் எழுந்த உடனே நேச்சுரலாக ஒரு வாக் போகலாம், இல்லை மெடிடேஷன் பண்ணலாம். நைட்டில் கேம்ப் ஃபயரிங் குரூப்பாக உட்காந்து டிஸ்கஷன் பண்ணலாம். பழைய நிலைகள் பற்றி பேசுகிறதோ, இல்லை ஏதாவது ஒரு டாபிக் பற்றி நம்ம மனசை விட்டு ஏதாவது ஒன்று பேசலாம். உண்மையாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ஒரு தேவையான ஒரு விஷயம். நம்ம போர் அடிச்சுக்கே விட மாட்டேங்கிறோம். ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் சும்மா இருந்தால் சும்மா தானே இருக்கிறோம். ஃபோனை எடுப்போம், ஸ்க்ரோல் பண்ணுவோம், ஸ்க்ரோல் எகைன் அண்ட் எகைன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாரும் பணத்தை கொள்ளையடிச்சாங்க, இடத்த கொள்ளையடிச்சாங்க, என்னென்ன கொள்ளையடிச்சாங்க. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட திருடுதலும் நம்மளோட நேரத்தை கொள்ளையடிக்கிறாங்க. இது அந்த ஃபோன் தான் மெயின். இந்த ஃபோன் இல்லாமல் நீங்கள் இருந்து பார்த்தா உண்மையிலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் எல்லாமே போயிடும்.